Good evening to all. அப்புறம் வந்துட்டு நிஃப்டி சார்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிருந்தா அப்படி அது ஒரு சின்ன வீடியோ. இது வந்து நம்ம வந்து பெஸ்ட் ஆர்டினெக்ஸ் நம்ம வந்து அமி புரோக்கர் வந்து சப்போர்ட் பண்ணி டேட்டா வாங்குறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து என்எஸ்சி நம்ம இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம் ஆப்ஷன்ஸில். ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்களா, இங்கே வந்துட்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பேக் ஃபில் டேட்டா ஒரு 15 days அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வேணும்னா ஸ்டாக் போட்டுக்கலாம். இப்படி எடுக்கும். இதில் போயிட்டு என்எஸ்சி இண்டஸ்ட்ரீஸ் இதில் போய்ட்டு நிஃப்டி வேணால் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கணும். மிட் கேப் வேணால் மிட் கேப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் ஃபில் டிக்கெட்டுன்னு இருப்பாங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டேட்டாஸ் லோட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும், நம்ம நிஃப்டி சார்ட்டு வேணும், நிஃப்டி சார்ட்டுக்கு வந்து இது போடணும். ஆப்ஷன் சார்ட் வேணும் அப்படின்னா என்எஸ்சியில் போயிட்டு ஆப்ஷன் இண்டெக்ஸ்ன்னு இருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் நிஃப்டி அதில் வந்து எக்ஸ்பைரி நமக்கு எந்த எக்ஸ்பைரி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் 16 வேணும் அப்படின்னா இந்த 16 செலக்ட்னா 16 மட்டும் வரும். இப்போ 23,000 போகணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷனெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். அன்டிக் பண்ணிங்கன்னா போயிடும். டிக் பண்ணிவிட்டு இந்த பேக் ஃபில் டிக்குன்னு கொடுத்திங்கன்னா போகும். அந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு லோட் ஆகிடும். ரெண்டாவது இது மினிமைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சப்போஸ் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு நியூ பிளாங்க் சார்ட் இதில் போட்டுட்டு இது வந்து நம்ம நிஃப்டி நிஃப்டி போட்டுட்டு 5 minutes வேணுமோ என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம செட்டப் இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் வேணும்னு வச்சுக்கோங்க, இஎம்ஐ இது மூவ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளோட செட்டப்ஸ் அதுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இது வந்துட்டு நிஃப்டி ஓகேங்களா. இது ஆப்ஷன்ஸ் இதில் போய்ட்டு நிஃப்டின்னு டைப் பண்ணிக்கலாம். நம்ம இண்டிகேட்டரை வச்சுருந்தா உள்ளே இழுத்து விட்டோம் அப்படின்னா வந்துடும். சப்போஸ் ஆப்ஷன் சார்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ 2300 2200 இருக்கலாம். இப்போ இதில் போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸில் போய்ட்டு இங்கே வந்து நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். சப்போஸ் 23,250 வேணும் அப்படின்னா 23,250 இந்த ஃபார்மெட் வந்து இதே ஃபார்மெட்டில் போடணும், நீங்கள் மாற்றிடக்கூடாது. நிஃப்டி _23,250 CE ஹைஃபன் இந்த ஃபார்மெட். அப்புறம் அப்படியே காப்பி பண்ணி வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் வேணாலும் போட்டுக்கலாம். 23,250 இங்கே வந்து பிஇ மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்பில் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம என்ன கால் செலக்ட் பண்ணியிருக்கோமோ இப்போ 23,250 கால் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் வந்து 23,250 தான் இருக்கணும். மாற்றி போட்டிங்கன்னா லெவல்ஸ் மாறிடும். 23,250 CE 16th January. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து 2 சார்ட்டாக வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது நிஃப்டி சார்ட் வந்து இது இப்படி வச்சுக்கோங்க. நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது வச்சுட்டு நீங்கள் லெவல்ஸ் மார்க் 2 at a டைமில் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த 21 மூவிங் ஆவரேஜுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பேராமீட்டர்ஸில் போய் மூவிங் ஆவரேஜ் இருக்கா, இதில் போய் 21
கலர் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கங்க. 21 ஓகே. இது டைம் சேஞ்ச் பண்ணால் இங்கே மாற்றிக்கலாம். 1 minute 5 minute 15 minutes அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக 5 minutes தான் ட்ரேட் பண்ணுவோம், அதனால் 5 minutes வச்சு பண்ணுவோம். ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஃபர்தராக நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.